ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து ஒரு படமா இல்லாம, தளபதின்ற ஒரு எமோஷன். ஸோ சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எமோஷன் தான் அவர் குடுத்துருக்காரு. ஆக்சுவலா வந்து வெயிட்டிங் அப்டின்னுவாரு. இப்ப கம்மிங்ன்றத எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதுவா சொல்லியிருக்காரு. அத ஒண்ணு பார்க்கும்போது அதுவும் லாஸ்ட் முடிக்கும்போது சவுக்கு கையில எடுத்துட்டாரு. அதுவே வந்து சொல்லவே வேண்டியதில்ல. அது டயலாக்காவே அவர் சொல்லிட்டாரு. ஸோ நாங்க அத ஒரு படமா மட்டும் பார்க்காம, நாங்க ஒரு எமோஷனா தான் அத பார்க்குறோம். அதாவது எங்கள் வீட்டு பிள்ளையில ஆ வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆமா, ஆமா. அத எடுத்துட்டு, நான் எடுத்துட்டாரு. ஆணையிட்டால் ஆணையிட்டால்ன்னு அவர் சொன்னாரு. ஆ, இவரு வந்து அத வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. உங்கள நான் அரசியல் பண்ண சொன்னா, ஆ, நீங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு கேட்டுட்டு, எங்களுக்கு ஒரு சினிமா மோட்டிவேஷன் மட்டும் இல்லாம, ஆ. அரசியல்ல இனிமேல் திரும்பி போறதுக்கு வழியே கிடையாது. சினிமாக்கு ஆமா, போறதுக்கு. ம், ஆமா. நான் ம். வந்துட்டேன். எத பத்தி யோசிக்க வேணான்றத எங்களுக்கு ஒரு தைரியம் குடுத்த மாரி இருக்கு இந்த படம். எவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ட்ரைலருக்காக? ஐயோ! நாங்க பொதுவாவே ஃபர்ஸ்ட் லுக்கு நானும் என் பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட்டா சொல்லுவாங்க 5:04 அப்படி இல்ல ஒரு 6:45 அந்த மாரி வருவாங்க. நாங்க ஒரு 3 மணிலேருந்தே ஒரு ஒரு லைவா போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால அதுக்கு டைமிங்லாம் சொல்ல முன்னாடி நாள்லேருந்தே எப்படா வரும்னு அது எங்களுக்கு ஒரு தரிசனம் மாதிரி. கிட்டத்தட்ட ட்ரெய்லர்ன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், செகண்ட் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் எதுனாலுமே எங்களுக்கு வந்து அவர் ஒரு தரிசனம் மாரி தான். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவருக்கு ரசிகரா இருந்திருக்கோம். அத வந்து இன்னைக்கு அத பெருமையா சொல்றதுக்கு நான் கொஞ்சம் கூட தயங்கல. "என்னடா நீங்க வந்து ஒரு சினிமா ரசிகர் தானே" அப்படின்னு சின்ன வயசுலேருந்து என்ன ஏளனம் பண்ணவங்க, நீங்க சொன்ன மாரி குடும்பத்தில நெறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து நான் ஒரு ரசிகர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன்.